வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சரித்திரம் படைத்து இந்தியாவை பெருமைப்படுத்துங்கள் என முதலமைச்சர் பாராட்டு. இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மெட்ரோ ரயிலில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கான அறிவிப்பில் ஜெயலலிதா பெயர் புறக்கணிப்பு. கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அறிவிக்க வலியுறுத்தல். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை காலாண்டு தேர்வில் மாற்றம். நடப்பு கல்வியாண்டு முதல் பொது வினாத்தாள்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டம். திமுக தலைவராக 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சருக்கு திமுகவினர் வாழ்த்து. நாடாளுமன்ற தேர்தலில் விடியலை ஏற்படுத்த அயராது உழைப்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. நாட்டின் 8வது ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் 51,000க்கும் மேற்பட்டோருக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கினார். நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ரோஜ்கார் மேளா என்ற திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் அமைப்புகளுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 51,106 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் மோடி இன்று காலை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி நாட்டின் 8வது ரோஜ்கார் மேளா திட்டம் இன்று பிரதமர் மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி காணொலி காட்சி வழியே பணி நியமன கடிதங்களை வழங்கி உரையாற்றினார். இதற்கிடையே உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில் நீரஜ் சோப்ராவால் இந்தியா பெருமை அடைந்துள்ளது என்றும் மேலும் பல சாதனைகள் படைக்க வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் நீரஜ் சோப்ராவின் அர்ப்பணிப்பு, துல்லியம் மற்றும் அவரது ஆர்வம் தடகளத்தில் ஒரு சாம்பியனாக மட்டும் இல்லாமல் விளையாட்டு உலகில் ஈடு இணையற்ற வீரராக அடையாளம் காட்டுகின்றன என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ள வாழ்த்து செய்தியில் நீரஜ் சோப்ராவின் அட்டகாசமான திறமை மீண்டும் இந்தியாவை பெருமைப்படுத்தியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 8.19% உள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு 2022-2023ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் உற்பத்தி மதிப்பு 20,71,000 கோடி ரூபாயாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் உற்பத்தி மதிப்பு 23,64,514 கோடி ரூபாயாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 8.19% உயர்ந்து நாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உள்ளதாக கூறினார். 2021-2022ஆம் ஆண்டு நிதியாண்டில் 7.92% இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2022-2023ஆம் நிதியாண்டில் 8.19% அதிகரித்து உள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், நாட்டின் பிற பகுதிகளை விட தமிழ்நாட்டில் விலைவாசி குறைவாக உள்ளதாக கூறினார். இந்தியாவில் தனிநபர் வருமானம் சராசரி 98,374 ரூபாயாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,66,727 ரூபாயாக உயர்ந்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சரியான திட்டமிடல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டமைத்துள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மழைநீர் தேங்குவது, போக்குவரத்து நெரிசல், மக்களுக்கான அடிப்படை வசதிகள் போன்ற விஷயங்கள் குறித்து சரியான திட்டமிடல் இல்லாமல் கடந்த ஆட்சி காலத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கட்டமைத்துள்ளதாக தெரிவித்தார். புதிய மழைநீர் வடிகால் அமைப்பதற்கு 317 கோடி மதிப்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அதை அமைக்க ஒன்றிய அரசிடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் மாற்றுப்பாதையில் செல்வதற்கு ஏதுவாக வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் முன் அனுமதி பெற்று சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் பெயரை இருட்டடிப்பு செய்யும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்ற வாரம் வரை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தம் வரும்போது தமிழக அரசு சூட்டிய புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று நிறுத்தத்தின் பெயரை முழுமையாக அறிவிப்பு செய்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தம் வரும்போது புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று அறிவிப்பு செய்யாமல் புறநகர் பேருந்து நிறுத்தம் என்று மட்டுமே அறிவிப்பு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனவே உடனடியாக கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய நிறுத்தம் வரும் பொழுது ஏற்கனவே அறிவிப்பு செய்து வந்தபடி புரட்சி தலைவி டாக்டர் ஜே ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று முழுமையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாமல் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களின் பெயரை இரட்டடிப்பு செய்ய நினைத்தால் அதிமுக சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். திமுக தலைவராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி திமுகவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இதனை அடுத்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற 15வது உட்கட்சி தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக திமுக தலைவராக போட்டியின்றி தேர்வானார். தொடர்ந்து கழகத்தின் தலைவராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கும் மு.க.ஸ்டாலின் இன்று 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். இதனையொட்டி திமுகவினர் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக எம்பியும் அவரது சகோதரியுமான கனிமொழி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் கட்டிக்காத்த நம் திமு கழகத்தின் தலைவராக 5 ஆண்டுகள் சிறப்புற பணியாற்றி 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் மு.க.ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இந்திய ஜனநாயகம் கடும் நெருக்கடியை சந்தித்து வரும் வேளையில் ஒன்றுபட்ட இந்தியாவை மீட்டெடுக்கும் அவரது அரசியல் பணிகள் நமக்கு எழுச்சி ஊட்டுவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் அரை நூற்றாண்டு காலம் இயக்கத்தை கட்டிக்காத்த கலைஞர் வழி நின்று கழகத்தின் கொள்கையாலும் ஆட்சியில் செயல்படுத்தும் திட்டங்களாலும் இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டி வருவதாக தெரிவித்துள்ளார். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என களம் கண்ட அத்தனை தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடிய கழக தலைவரின் வழிகாட்டுதலோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விடியலை ஏற்படுத்த அயராது உழைப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் இருந்து பொது வினாத்தாள்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் இருந்து காலாண்டு, அரையாண்டு, திருப்புதல் தேர்வுகளுக்கு பொது வினாத்தாள்கள் வழங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. 12 மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதேபோல 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு பொது தேர்வுக்கான வினாத்தாள் வழங்கும் பழைய நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை பொது தேர்வு தவிர்த்து மற்ற தேர்வுகளுக்கு மாவட்ட அளவில் ஆசிரியர்கள் குழு அமைக்கப்பட்டு வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதேபோல் 4 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 28 தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நூலகம், அறிவு கோவில், அதன் மீது இவ்வளவு அலர்ஜி ஏன் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை புதுநத்தம் சாலையில் உள்ள பொதுப்பணித்துறை வளாகத்தில் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் 215 கோடி மதிப்பீட்டில் 5.5 லட்சம் புத்தகங்கள் வைக்கும் அளவிற்கு பரப்பளவு அமைக்கப்பட்டுள்ளது. நூலகத்தின் முதல் தளத்தில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் சிறார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான தியேட்டர் ஒன்றும் தமிழ் எழுத்துக்கள் வடிவிலான இருக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. 2வது தளத்தில் முழுக்க 63,000 புத்தகங்களுடன் தமிழ் இலக்கிய பகுதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரையில் நூலகம் வேண்டும் என்று மாணவர்களோ இளைஞர்களோ யாரும் கேட்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சித்திருந்தார்.
இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எம்பி, புத்தகம் கேட்கிற பிள்ளைகள் எல்லோர் வீட்டிலும் இருக்கிறார்கள், அதிமுகவினர் வீட்டில் மட்டும் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நூலகம், அறிவு கோவில், அதன் மீது இவ்வளவு அலர்ஜி ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். செவ்வாய் மற்றும் வெள்ளி கிரகங்களுக்கு செல்லும் திறனை இந்தியா பெற்றுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். நிலவின் தென்துருவத்தில் இறங்கி சந்திரயான் 3 விண்கலம் சாதனை படைத்ததை அடுத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வந்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அங்குள்ள பௌர்ணமி காவு பத்திரகாளி கோவிலில் வழிபாடு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற இஸ்ரோ தயாராக உள்ளதாக கூறினார். செவ்வாய் மற்றும் வெள்ளி கிரகங்களுக்கு பயணம் செய்யும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது என்றும் அதற்காக அதிக முதலீடு தேவை என்றும் கூறினார். விண்வெளி துறை வளர்ச்சி மூலம் ஒட்டுமொத்த தேசமும் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதுதான் தங்களது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே நிலவின் மேற்பரப்பில் ஆய்வு செய்து வரும் பிரக்யான் ரோவர் சில குறிப்பிட்ட தடைகளை சந்தித்து வருவதாகவும் அவற்றை தாண்டி அதன் ஆய்வு பணியை அது தொடர்ந்து வருவதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானி வீரமுத்துவேல் தெரிவித்துள்ளார். நிலவின் மேற்பரப்பில் இது போன்ற ஏராளமான தடைகள் இருப்பதால் அவற்றை தாண்டி ரோவர் தனது ஆய்வு பணியை மேற்கொள்ள உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இன்னும் சில அரசியல் கட்சிகள் இணையும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆலோசனை கூட்டம் ஜூலை 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெங்களூருவில் நடைபெற்றது. அதில் மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியை எதிர்கொள்வதற்காக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளது. இந்த கூட்டணியின் 3வது கூட்டம் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் மும்பையில் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறவிருக்கும் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு பொது தேர்தலுக்கான இந்திய கூட்டணியின் உத்திகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் கூட்டணியில் இன்னும் சில அரசியல் கட்சிகள் இணையும் என்றும் 2024 மக்களவை தேர்தலுக்கு முன் அதிகபட்ச கட்சிகளை ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆற்றில் குளிக்க சென்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டியை சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் இருக்கூரில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். விடுமுறை நாளன்று நண்பர்கள் உள்ளிட்ட 4 பேர் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆற்றில் குளிப்பதற்காக இறங்கிய போது கார்த்திகேயன் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கியுள்ளார். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்க முயன்றும் கார்த்திகேயனை மீட்க முடியவில்லை என்பதால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர தேடுதலுக்கு பின் கார்த்திகேயனை சடலமாக மீட்டனர். இதனை அடுத்து காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் சந்திரயான் வெற்றியை கொண்டாடும் வகையில் 1035 நாட்டிய கலைஞர்கள் ஒருங்கிணைந்து ஒரே நேரத்தில் உலக சாதனை முயற்சி மேற்கொண்டனர். வேலூர் மாவட்டம் நாட்டிய கலைஞர்கள் சங்கமம் சார்பில் உலக சாதனை முயற்சியாக 1035 நாட்டிய கலைஞர்கள் ஒரே இடத்தில் ஒருங்கிணைந்து நேதாஜி விளையாட்டு அரங்கில் சுமார் 16 நிமிடங்கள் 3 வினாடிகளில் தேசப்பற்று பாடல்களை அமைத்து நடனங்கள் ஆடி சாதனை படைத்தனர். இந்த சாதனை தற்போது உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் குமாரவேல் பாண்டியன் கலந்து கொண்டு சான்றுகள் வழங்கி பாராட்டினார். சந்திரயான் வெற்றியை கொண்டாடும் வகையில் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக இந்த நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் சுமதி மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொடைக்கானல் ஆனந்தகிரி பகுதியில் கேஸ் சிலிண்டர் கசிவு ஏற்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் கைக்குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆனந்தகிரி பகுதியில் சுபாஷ் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் கேஸ் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்த கைக்குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இதனை அறிந்த அப்பகுதியினர் காயமடைந்தவர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
தொடர்ந்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் அனுப்பி வைத்தனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டத்தில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி பயிற்சி அளிக்கும் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. கோவையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கணினி பயிற்சி பெற்று தொழில் திறனில் மேம்படும் வகையில் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பாக தொழில் பயிற்சிக்கு தேவையான வசதிகளையும் கொண்ட தொழில் மையத்தை அறிமுகம் செய்தது. இந்த மையத்தை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட இயக்குனர் எஸ். கோகுல்ராஜ், துணை ஆளுநர் எஸ். வெங்கட் மற்றும் என். செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் பாலாற்றில் 1008 மணல் லிங்கேஸ்வரர் சிவபூஜை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பாலாற்றில் 1008 மணலில் லிங்கேஸ்வரர் பூஜைகள் மற்றும் வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. முன்னதாக மணல் லிங்கேஸ்வரர்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாலாற்றிற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அங்கும் தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இயற்கையாக நீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என இந்த சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அறிஞர் அண்ணா நீதி கட்சியின் முதலியார் இயக்க மாநாடு நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அறிஞர் அண்ணா நீதி கட்சியின் முதலியார் இயக்க மாநாடு அக்கட்சியின் நிறுவனர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் புளியங்கண்ணு ஜானகிராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக மேலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பாஸ்கரன், தமிழ்நாடு காவலர் குடும்ப நல கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மருத்துவர் சண்முகம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து மருது சகோதரர்கள் அறக்கட்டளை சார்பில் கம்ப்யூட்டர், எம்ப்ராய்டிங், டைலரிங் என 3 மாதங்கள் பயிற்சி பெற்ற சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. வேலூரில் இளைஞர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டும் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டுத்துறை சார்பில் எய்ட்ஸ் விழிப்புணர்வை மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மாரத்தான் போட்டியில் பங்கேற்று எய்ட்ஸ் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த போட்டியை வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு தந்தை பெரியார் நினைவு ONGC கோப்பைக்கான வாலிபால் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். மயிலாடுதுறையில் ONGC பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தொழிலாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் 7ஆம் ஆண்டு தந்தை பெரியார் நினைவு ONGC கோப்பைக்கான மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் காரைக்கால், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை ஆகிய 8 மாவட்டங்களை சேர்ந்த ஆண், பெண் இருப்பாளர் என மொத்தம் 16 அணிகள் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் பிரிவில் மயிலாடுதுறை அணியினரும் ஆண்கள் பிரிவில் திருவாரூர் அணியினரும் முதலிடத்தை பிடித்து ONGC காவேரி கோப்பையை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணியினருக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மயிலாடுதுறை MP ராமலிங்கம், MLA ராஜ்குமார் ஆகியோர் ரொக்க பரிசு மற்றும் கோப்பையை வழங்கி பாராட்டினர். கொடைக்கானல் வனப்பகுதியில் காட்டு சேவலை வேட்டையாடிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பண்ணைக்காடு அருகில் உள்ள வனப்பகுதியில் காட்டு சேவல் வேட்டையாடி வருவதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காட்டு சேவலை வேட்டையாடிய சந்திரன், பாலசுப்ரமணி மற்றும் கருணாகரன் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்து நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள், எடை இயந்திரம் உள்ளிட்டவற்றை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் சிறு குறு முதலீட்டாளர்களுக்கான மாசற்ற எரிசக்தி குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பாக தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக மேலாண்மை இயக்குனர் ஹன்ஸ்ராஜ் வர்மா தலைமையில் ராணிப்பேட்டை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் மாசற்ற எரிசக்தியும் தொழில் முன்னேற்றமும் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மற்றும் சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் பங்கேற்று மாசற்ற எரிசக்தி உற்பத்தி, அதன் பயன்கள் குறித்தும் அறிந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் இன்று தங்கத்தின் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி கிராமிற்கு 5480 ரூபாய்க்கும் சவரனுக்கு 43,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 80 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நிலவுக்கு அனுப்ப இருந்த ஸ்லிம் விண்கலத்தை ஜப்பானின் விண்வெளி நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. நிலவுக்கு அனுப்ப இருந்த ஸ்லிம் விண்கலத்தை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் HIIA ராக்கெட்டின் திட்டமிடப்பட்ட ஏவுதலை ஜப்பானின் விண்வெளி நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள ஜாக்சாவின் தனேகாஷிமா விண்வெளி மையத்தில் இருந்து இன்று அதிகாலை விண்கலம் ஏவப்பட இருந்த நிலையில் வளிமண்டலத்தில் காற்று நிலைமை மோசமாக இருந்த காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் ஏர்ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் ஏவுதல் நடைபெறலாம் என்று கூறியுள்ளது. காணொளிகளை HD தரத்தில் பகிரும் அம்சத்தை வாட்ஸ்அப் செயலி அறிமுகப்படுத்தியுள்ளது. வாட்ஸ்அப் நிறுவனம் பயனர்களுக்கு உதவிடும் வகையில் புது அம்சங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தற்போது காணொளிகளை HD தரத்தில் தெளிவுடன் பகிரும் அம்சம் அறிமுகமாகியுள்ளது. HD தரத்தில் படங்களை அனுப்புவது போன்றே இனி மற்றவர்களுடன் காணொளியை பகிரும் போது அதனை HD தரத்திற்கு மாற்றலாம். வாட்ஸ்அப்பில் உள்ள காணொளிகள் தரம் 480 பிக்சல்ஸ் வரை மட்டுமே இருந்த நிலையில் தற்போது பயனர்கள் 720 பிக்சல் தெளிவுடன் வீடியோக்களை பகிரலாம். HDயில் காணொளிகளை பகிர விரும்பினால் பதிவேற்றும் போது திரையின் மேற்புறத்தில் உள்ள HD பட்டனை தட்டி பதிவேற்றலாம். ஒருவர் HDயில் காணொளியை அனுப்பினால் காணொளியின் கீழ் இடதுபுறத்தில் சிறிய HD பேட்ச் தென்படும். குறுஞ்செய்திகள், அழைப்புகள் மற்றும் படங்களைப் போலவே பயனர்களின் காணொளிகளும் வாட்ஸ்அப்பின் end-to-end என்கிரிப்ஷன் மூலமாக பாதுகாக்கப்படுவதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. சரித்திரம் படைத்து இந்தியாவை பெருமைப்படுத்துங்கள் என முதலமைச்சர் பாராட்டு. இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. மெட்ரோ ரயிலில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கான அறிவிப்பில் ஜெயலலிதா பெயர் புறக்கணிப்பு. கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அறிவிக்க வலியுறுத்தல். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை காலாண்டு தேர்வில் மாற்றம். நடப்பு கல்வியாண்டு முதல் பொது வினாத்தாள்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டம். திமுக தலைவராக 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சருக்கு திமுகவினர் வாழ்த்து. நாடாளுமன்ற தேர்தலில் விடியலை ஏற்படுத்த அயராது உழைப்போம் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.